சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த திட்டம் வந்து 4வது நாள். கிட்டத்தட்ட 30 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இந்த 30 ஸ்லோகங்கள்ல என்ன மெயினா பார்த்திருக்கோம்? அந்த துறவரத்திற்கும் பற்றுதல் இன்மைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெனன்சியேஷன் அண்ட் தியாகா அப்படிங்கிறது பார்த்தோம். சந்நியாசம் அண்ட் தியாகா, அதுல வந்து டீட்டெயிலா அந்த யக்ஞம் தானம் தபஸ் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ரெனன்சியேஷன், அதாவது தியாகம் அப்படிங்கிறது சத்துவ குணத்துல, ரஜோ குணத்துல தம்மப்படுத்தல் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த ஒரு ஜீவாத்மா ஒரு கர்மா செய்யறதுக்கு இந்த 5 விதமான இடங்கள், 5 விதமான ஃபேக்டர்ஸ். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விபிதாஷ்ட பிரதக் சேதஸ்த தெய்வம் செய்வாப்பத்திர பஞ்சமமான விஷயங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அந்த ஜீவாத்மா நல்லது செய்தாலும் கெடுதல் செய்தாலும் அவனுடைய மனம், புத்தி மற்றும் உடல் சார்ந்த விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலயே அதுக்கப்புறம் ஞானம் 3 விடங்கள்ல பார்த்தோம். ஞானம் அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரே நிலையில பாக்குறது சத்துவகுணம். ஜீவாத்மா வேற உடல் வேற அப்படிங்கிற அந்த நிலை இல்லாத இருக்கிறது வந்து தமோ ரஜோகுணம். இது மாதிரி எதுவுமே இல்லாத நிலையில வந்து தமோ குணம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கர்மா பார்த்தோம் நேத்தி. அதாவது நம்ம செய்கின்ற கர்மா வந்து எந்த விதமான பற்றுதல் இல்லாம நம்மளுடைய பற்றுதல் இல்லாம, அதே மாதிரி அதுல வந்து எந்த விதமான உள்நோக்க செயல்கள் இல்லாம நம்மளுடைய நீதி கோட்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி பண்றது கண்டிப்பாக சத்துவகுணம். நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக, நம்மளுடைய பொய் அகங்காரத்திற்காகவும், நம்மளுடைய புலன்பத்திற்காகவும் செய்வது வந்து ரஜோகுணம். அதே மாதிரி வந்து மூடமாக பைத்தியகார்த்தனமாக செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தமோ குணம். அதனால் விளைவுகள் என்ன? கண்டிப்பாக இந்த ஜென்மமற்ற ஜராவியாதிக்குள்ள மாட்டின்றோம். பிறரையும் ஹிம்சிப்போம், நமக்கும் வந்து அது வந்து ஹிம்சை தருகின்றது அப்படின்னு பார்த்தோம். அது அந்த பாவகமான காரியங்கள் இது பார்த்தோம். அதே மாதிரி கர்த்தா, கர்மா பார்த்தோம், கர்த்தா பார்த்தோம், ஞானம் பார்த்தோம், தியாகம் பார்த்தோம், கர்த்தாவும் பார்த்தோம். யார் வந்து தன்னுடைய அந்த அட்டாச்மெண்ட்ஸ் ஃபால்ஸிகோ இல்லாம ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப துவா செய்யறது யாரு, அது மேல எந்த விதமான அது வந்து தோல்வியோ இல்ல வெற்றியோ எது வந்தாலும் அது மேல ஏற்றுக்கொள்கின்ற அந்த உண்மையான நிலையில இருக்கிற அந்த ஒர்க்கர், அந்த கர்த்தா அப்படிங்கிறது வந்து சத்துவ குணத்திலையும் ஜாஸ்தியான அகங்காரம், ஜாஸ்தியான பொறாமை, ஜாஸ்தியான வந்து பேராசை அதோட சேர்ந்து தன்னுடைய புலன்பத்திற்காக செய்யறது. அதாவது வந்து நீதி கோட்பாடுல ஃபாலோ பண்றது, ஆனா ஃபாலோ பண்ணும்போது அது தன்னுடைய சுய இன்பத்திற்காக செய்யறது ரஜோகுணம். நீதி கோட்பாடுகளை ஃபாலோவே பண்ணாம ஏமாத்துறது, திருடுத்தனமா பண்றது, இதெல்லாம் வந்து இது தமோ குணம் பார்த்தோம். எவன ஒருவன் தன்னுடைய பணத்து அந்த ஆசையினால எல்லாம் செய்யறது அப்படிங்கிறது வந்து ரஜோகுணத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த கர்த்தா அப்படிங்கிற நிறைய பார்த்தோம். அதே மாதிரி வந்து அந்த நீதி சாஸ்திரங்கள், கோட்பாடுகள், வேத இலக்கியங்களுக்கு எதிர்மறையா செய்யும் போது அதோடைய பலாபலன்கள்ல மீண்டும் அந்த மனித வாழ்விலிருந்து கண்டிப்பாக மீண்டும் அந்த மிருக வாழ்க்கைக்கு போகின்ற அந்த நிலை அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி புத்திங்கிறத 3 நிலைகளை பார்த்தோம். எந்த புத்தி இல்ல எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பாகுபாடு தெரிஞ்சு, எதன் மேல பயம் இருக்கட்டும் எது மேல பயம் இருக்கக்கூடாது, எதனால வந்து பற்றுதல் ஏற்படும், எதனால வந்து மோட்சம், எதனால வந்து லிபரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து பண்றது சத்துவகுணம். எதனால வந்து அந்த வித்தியாசம் இல்லாம இர்ரிலிஜியஸா இருக்கிறது வந்து கண்டிப்பாக எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாம இருக்கிறது ரஜோகுணம். எது செய்யக்கூடாதோ அதை முதல்ல செய்யறது, எது வந்து செய்யணுமோ அதை செய்யாம இருக்கிறது, ஆப்போசிட்டா இருக்கிறது எது தர்மம்ச்ச அதர்மம்ச்ச அப்படிங்கிறது. ஸோ தர்மத்துக்கு பதிலா அதர்மம் எடுத்து செய்யறது என்னது, தர்மத்துக்கு பதிலா அதர்மத்தை எடுத்து செய்யறது வந்து தமோ குணம் அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட 30 ஸ்லோகங்கள் அது மாதிரி பார்த்தோம். எது வந்து எது நல்லது எது கெட்டது, எது வந்து தர்ம பிரகாரம் எது அதர்ம பிரகாரம் அப்படிங்கிறது தெரியாத அந்த டிஸ்டிங்ஷனே இல்லாத நிலைதான் வந்து அந்த ரஜோகுணம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்ப இன்னைக்கு தொடர்ந்து டிட்டர்மினேஷன். ஏற்கனவே சொன்னார் அந்த புத்தி திருத்தியானா அந்த டிட்டர்மினேஷன். அந்த டிட்டர்மினேஷன் எப்படி அப்படிங்கறத நம்ம வந்து இப்ப இன்று தினம் பார்ப்போம். 33வது ஓகே. திருத்தயா யயா தாரயத்தே மன பிராணேந்திரிய கிரியாக யோகேன அவ்யபேச்சாரே
யோக அவ்யபிச்சாரண்ய, யோக அவிபிச்சாரண்ய, முக்கியமான வேர்டு அது ஆக்சுவலா. அவி வியபச்சாரிண்ய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்யபிச்சாரண்ய திருத்தஹா சா பார்த்த சாத்விகி. திருத்தயா யயா தாரயத்தே, எவன் ஒருவன் அந்த ஃபுல் டிட்டர்மினேஷன், அவனுடைய டிட்டர்மினேஷன்ல வந்து எந்த விதமான களங்கமும் வராது, எந்த விதமான குறைவும் இருப்பது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்பிரேக்கபிள். பயங்கர ஸ்டெட் ஃபாஸ்டா தன்னுடைய யோக வழிமுறைகள். இந்த யோக வழிமுறைகள்லாம் இங்க என்ன அர்த்தம்? யோக வழிமுறைங்கிறது தன்னுடைய பக்தி சேவையினால் வழிமுறை. யோக வழிமுறை அந்த நான் தியானம் பண்றேன், நான் வந்து இந்த அஷ்டாங்க யோகம் பண்றேன் அப்படிங்கிறது சொல்ற ஸ்பெசிபிக்கான வருது என்னது? இந்திரியங்கள், தன்னுடைய மனம், மன பிராண இந்திரியங்கள், அதோட கிரியாக மனம் பிராணம் இந்திரிய கிரியாக. 33வது ஸ்லோகம் பாருங்க. திருத்தியா யயா தாரயத்தே மன பிராணேந்திரிய கிரியாக. அப்பேற்பட்ட யோகி மனம் பிராணன் இந்திரியங்கள் கிரியா, தன்னுடைய கடமை, தன்னுடைய கர்மாக்கள், இது நாலுத்தையும் திடமாக யோக பயிற்சியின் வழியாக அவ்யபிச்சாரின்ய, அவ்யபிச்சாரின்ய விபச்சாரியம் தான் உங்களுக்கு தமிழ்ல தெரியும். நம்மள விபச்சாரம்னா என்னது? எல்லா இடத்துலயும் வந்து ஆசை வைக்கிறது, எல்லாத்துலயும் மேல வந்து இது பண்றதுங்கிறது விபச்சாரம். தமிழ்லயே உங்களுக்கு. ஆனா அவ்யபிச்சாரம்ங்கிறது இட் இஸ் வெரி கிளியர் ஸ்ட்ரெயிட் ஒன்லி ஒன் ஆக்டிவிட்டி, ஒன் திங் அப்படிங்கறதா வந்து அதோட பலன். ஓகே, அவ்யபிச்சாரண்ய திருத்தக. அப்பேற்பட்ட திருத்த நிலை வந்து என்னது? திருத்தசா பார்த்த சாத்விகி அப்படிங்க. பார்த்தா இந்த இந்த சத்துவ நிலையில இருக்கிறது என்னது? திருத்தையா யயா தாரயத்தே. தாரயம்னா வந்து எவ்வளவுக்கெவ்வளவு அது வந்து பொறுத்துக்கொள்ளு, சஸ்டைனன்ஸ், எவ்வளவுக்கெவ்வளவு அது வந்து திடமா இருக்கிறது. பரவாயில்லப்பா, பல வருஷங்களா திருடமா இருக்காங்க, தீவிரமா இருக்காங்க, அந்த நம்பிக்கையோட இந்த திடமா இருக்கிறது அப்படிங்கறதா அந்த தாரயத்தை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். என்னத? மனம் பிராணன் இந்திரியன் மற்றும் கிரியம். சோ இந்த நாலுமே நம்ம செய்கின்ற கர்மாக்கள், நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய பிராணன் தான் நம்ம வாழ்க்கை பிளஸ் நம்மளுடைய அந்த லைஃப் பிளஸ் மனஹ எல்லாமே சேர்ந்து அதுல வந்து யோகேன அப்படின்ற மன பிராணேந்திரிய கிரிய யோகேன, அந்த யோக நிலையில் இருக்கிறவர்கள் அவ்யபிச்சாரேன திருத்தக, கண்டிப்பாக அந்த ஸ்டெடினஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற பிரபுபாதும் அந்த வேர்டு யூஸ் பண்றாரு. The word அவ்யபிச்சாரண்யா is very speaking for indicate that persons who are engaged in Krishna consciousness are never deviate. அவங்களுக்கு எந்த விதமான டிவியேஷனும் இல்லாம. அதுக்கு ஆப்போசிட் என்னது? விபச்சாரம்னா ஒண்ணு பிடிக்கலன்னா இன்னொன்னு, இன்னொருத்தர் பிடிக்கலாம் இன்னொரு பிடிக்கலாம் இன்னொன்னு. அவங்களை பொறுத்த வரைக்கும் காசு பணம் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அது விபச்சாரின்யா அப்படின்ட்டு. அவ்யபிச்சாரின்யானா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரியா? இதுதான் வந்து சத்துவ நிலை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அடுத்தது ஜயாத்து தர்ம காமார்த்தான் திருத்தையா தாரயதி அர்ஜுனா பிரசங்கேன பலாகாங்ஷி திருத்தசா பார்த்தராட்சி. சோ ரஜோகுணத்துல எப்படி இருக்கும்? ஜயாத்து தர்ம காமார்த்தான், யயாத்து காமார்த்தான் திருத்தையா தாரயதி அர்ஜுனா. என்ன சொல்வாரு? ரஜோகுணத்துல எப்படி இருக்கும்? டிட்டர்மைண்டா இருப்பாங்க. ஆனா அந்த டிட்டர்மினேஷன் திருத்தைய தாரயத்தி அர்ஜுனா எது மேல இருக்கும்? பிரசங்கேன பலகாங்ஷி. அந்த பிரசங்கேன அட்டாச்மெண்ட் வந்து அந்த பலம், நம்ம செய்கின்ற அந்த செயல் மேல ரொம்ப திடமா இருப்பாங்க. அதுல இருந்து வர அவுட்புட்ல இருந்து ரொம்ப 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 பற்றுதல் ஜாஸ்தியா இருக்கும். இந்த டிட்டர்மினேஷன், இவங்களுக்கும் டிட்டர்மினேஷன் இருக்கும், அவங்களுக்கும் டிட்டர்மினேஷன் இருக்கும். சத்துவகுணத்துக்கு டிட்டர்மினேஷன் என்னது? சத்துவகுல டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக பற்றுதல் இல்லாத ஒரு டிட்டர்மினேஷன். இதுல பற்றுதலோடு இருக்கிறது, அது மேல ஆசைப்படுறது, அது எனக்கு வந்து தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, வெறியோட பண்றது. அது பேர் தான் பிரசங்கேன பலகாங்ஷி. பலம்னா என்னது? பலம்னா தமிழ் அர்த்தம் அதோடைய அவுட்புட், அதோடைய பலன். அது மேல ரொம்ப தீவிரமா இருக்குது. ச பார்த்த ராஜசி. ஓகே, ஜயாத்து தர்ம காமார்த்தான். அந்த காமம் அதாவது வந்து தர்ம அர்த்த காமம், அதாவது வந்து தர்மம் அப்படின்னா வந்து அந்த நீதி கோட்பாடுகள், தர்மத்து வழி நடக்கிறது, அது தர்மம். காமம் அப்படின்னா சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு 4 வழியான வழிமுறைகள். தர்ம வழியா, அட்டாச்மெண்ட் வழியா, எக்கனாமிக் டெவலப், அதாவது தம்முடைய அந்த தங்களுடைய அந்த நிலையில இருந்து ஒருபடியா முன்னேறி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். அதுல இருந்து இந்த மூணுமே யயாத்து தர்ம காமார்த்தான் காம அர்த்தான் திருத்தையா தாரயத்தே. சரியா?
சோ இதுதான் வந்து ரஜோகுணம். டிட்டர்மினேஷன் இருக்கும். ஆனா அந்த டிட்டர்மினேஷன் அந்த திடம் எதுல இருக்கும்? பற்றுதல். அதாவது அது மேல என்ன ரிசல்ட் இருக்கோ அது மேல. அதுக்கு அடுத்தது ரஜோ குணத்துல இது சாரி தமோ குணத்துல என்ன இருக்கும்? யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதம் ஏவச்ச விமுஞ்சதி விமுஞ்சதி துர்மேத திருத்தசா பார்த்த தாமசி. ரஜோகுணத்துல இருக்கிறது அது டிட்டர்மினேஷன் அது பரவாயில்ல. என்ன டிட்டர்மினேஷன்? நான் ஒரு வைராகியத்தோட நான் செஞ்சு முடிக்கணும், அதை நான் அனுபவிக்கணும், சரி ஓகே. ஆனா இந்த இந்த தமோ குணத்துல இருக்க டிட்டர்மினேஷன் என்ன சொல்றாரு? யயா பார்த்த யயா ஸ்வப்னம் பயம் சோகம். என்ன டிட்டர்மினேஷன் இருக்குமா? அவங்களோட டிட்டர்மினேஷன் அவங்களோட திடம்லாம் வந்து அந்த கற்பனையிலேயே டிட்டர்மினேஷன் வந்து எப்படின்னா அப்படியே அந்த தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அவன் கற்பனையிலேயே மிதக்கிறான்பா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அவன் வந்து ஸ்வப்னத்திலேயே மிதக்கிறது. ஸ்வப்னம் பயம் இல்லைன்னா அப்படியே பயந்து 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 இருக்கிறது ஏதோ பண்ண, இல்லைன்னா சோகம், இல்லைன்னா வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அந்த சோகத்திலேயே முடிக்கிறது. அதுல டிட்டர்மெண்டா இருப்பாங்க. இப்ப இதை விட்டு வெளியே வா அப்படின்னா வெளியே வர மாட்டாங்க. இல்ல இல்ல ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்னோட சோகம் எனக்கு தான், உங்களுக்கு தெரியாது என்னோட சோகம் எனக்கு தான், நீங்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே உட்கார்ந்து இருப்பாங்களா அவ்வளவு திடமா. அதே மாதிரிதான் பயம். விஷாதம் விஷாதம்னா வந்து அந்த மோரோஸ்னஸ், எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கு. இதெல்லாம் என்னது? தமோ குணம். ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதம் ஏவச்ச. மதம்னா தமிழ்ல மதம் பிடிக்கிறது. மதம்னா இது சுத்தமா மனம் வந்து புத்தி பேதலித்த நிலை. மதம்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதேதான். ஏவச்ச கண்டிப்பாக விமுஞ்சதி. சோ கண்டிப்பாக இதெல்லாம் விடணும். ஆனா இந்த துர்மேதனா இந்த புத்தி இல்லாதவர்கள் கண்டிப்பாக இதுல ரொம்ப தீவிரமா திருத்தசா பார்த்த தாமசி கண்டிப்பாக தமோ குணத்துல இருக்கிறவர்கள் இதுல வந்து ரொம்ப தீவிரமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதம் ஏவச்ச ந விமுஞ்சந்தி துர்மேத திருதசா பார்த்த தாமசி. புரியுறதா? அதான் வந்து இங்க சொல்லிருக்கு. அன்இன்டெலிஜென்ட் டிட்டர்மினேஷன் which cannot go beyond dreaming, fearlessness, lamentation, morosness. இதெல்லாம் வந்து என்னது? அது மேல திடமா இருக்கும். எது மேல திடமா இருக்கணும்? அந்த யோக பயிற்சி மூலமா நம்மளுடைய மனம், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய கர்மா இது மேல நம்ம திட்டமிடா இருந்தா அது வந்து சத்துவகுணம். இல்ல என்னுடைய அர்த்த காம மோட்ச இதுக்கு அது மேல நான் வந்து என்னுடைய தீவிரமான அந்த ஒரு நிலையில் இருந்தேன்னா அது வந்து என்னுடைய புலன்களையும் என்னுடைய இந்திரியங்கள் திருப்திப்படுத்துறதுக்காக இருந்தேன் அப்படின்னா அது வந்து ரஜோகுணம். அதுக்கு பதிலா தூக்கம், பயம், சோகம் இதுல எல்லாம் உட்காந்து ரொம்ப தீவிரமா உட்காந்துருந்தா அது வந்து ரஜோகுணம். ஓகே, அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு எக்ஸாம்பிள் என்னது? அவ்யபிச்சாரம் என்ன? சோ ஒரு 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 பக்தரானவன் தன்னுடைய அந்த நிலைய, அதாவது அந்த அந்த அவனுடைய அந்த வாழ்க்கையோட சாதனை நிலையில பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா வந்து கலந்துருப்பாங்க. காலையில எழுந்திரிச்சோம்னா வந்து மங்களாத்தி பண்றது, சாண்டிங் பண்றது, சமைக்கிறது, வீட்டு வேலை பார்க்கறது, கோயில் போறது, ஸ்கூல் போறது எல்லாம் முடிச்ச அப்புறமா கண்டிப்பாக அந்த லீவ் நாள்ல இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து சேவைகள்ல ஈடுபடுறது, கோயில போய் கோயில் வழிபாடு பண்றது, கீர்த்தனத்துல ஆடுபடுறது, இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முறைய வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைய ஒரு பக்தனாக ஒரு நல்ல நிலையில மாத்தி அமைச்சுட்டோம்னா எந்த விதமான டைவர்ஷனும் கிடையாது. நம்ம பொதுவா சொல்லுவோம் நாங்க வந்து இது இருக்கேன், ஃப்ரெண்ட் இப்படி கூப்பிடுறான், ரிலேட்டிவ்ஸ் இது பண்றாங்க, எல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் நிர்ணயிக்கிறோம். எல்லாரும் வந்து இந்த சொல்லுவாங்க இந்த மோட்டிவேஷன் கிளாஸ்ல எல்லாம் நீங்க உங்க இதை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய நிலை என்ன? அந்த பக்தர் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது நம்மளுடைய டிட்டர்மினேஷன் திடமாக பக்தி சேவையில் இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நிர்ணயம் பண்றோம். அதை நல்லபடியா நம்ம மாத்தி அமைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அது அவ்யபிச்சாரண்ய நிலையில இருந்தது அப்படின்னா ரொம்ப அற்புதமான நிலை. காலையில 7 மணிக்கு இது, 8 மணிக்கு இது, 9 மணிக்கு இது அப்படின்னு போட்டு வச்சுட்டீங்கன்னா கிருஷ்ணரே சொல்றாரு இல்லையா? என்ன சொன்னாரு? நம்மளுடைய நம்மளுடைய தூக்கம் நம்மளுடைய
நம்மளோட ஆகாரம், நித்திரை மற்றும் ரெக்ரியேஷன், சாப்பிடுறது, தூங்குறது, ரெக்ரியேஷன், ஃப்ரீ டைம், அதை கூட நீங்க வந்து ரெகுலரைஸ் பண்ணுவீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு 5வது சாப்டர்ல சொன்னாரு. யோகா பயிற்சியில நீங்க வந்து முன்னேறணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் a regular habit. You have to ensure you are doing whatever you doing the practice with the determination. அது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல நிலை கிடைக்கப்படும். அதே வந்து நான் வந்து ரொம்ப டிட்டர்மின்டா நான் வந்து என்னுடைய புலன் இன்பத்திற்காகவும் என்னுடைய மனசாட்சிக்காகவும் இல்லைன்னா என்னோட மன மகிழ்ச்சிக்காகவும் நான் ஒண்ணு தருவேன். தந்துட்டு அது மேல வந்து ரொம்ப திடமா நான் வந்து இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு கொடுப்பேன். ஓகே, ஆனா ஒரு சமயத்துல நான் வந்து ஒரு இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யறது அப்படிங்கிறதா. சரியா? பொதுவா உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஓவர் ஸ்லீப்பிங், அந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்டை வந்து இது பண்ணணும். இந்த மனம், புத்தி, இந்த புலன்கள் இது எல்லாத்தையும் வந்து என்னுடைய சுய இன்பத்திற்காக நான் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பௌதிக உலகத்துல நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு எல்லாம் இந்த என்ன குணம்? தமோ குணம். சரியா? அடுத்தது அற்புதமானது டிட்டர்மினேஷனுக்கு அப்புறம் சந்தோஷம், ஹாப்பினஸ். இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா வந்து நம்மளுடைய தியாகம், நம்ம தியாகம் செய்யும் போது என்ன மாதிரி நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. நம்மளுடைய கர்மா, நம்ம வந்து கர்த்தாவா இருக்கும். நம்மளுடைய செயல்கள் இதெல்லாம் வரும்போது கூடவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன? அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷமும் கண்டிப்பா தெரிஞ்சாதான் அது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது, உச்சிதமானது. ஸோ அததான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த வரகின்ற ஸ்லோகத்துல சொல்றாரு, ஹாப்பினஸ். அடுத்தது இப்போ நம்ம வந்து அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஷன் போவோம். அடுத்த செக்ஷன் வந்து சந்தோஷம். எது உண்மையிலே சந்தோஷம்? நம்ம வந்து நினைச்சுட்டு இருப்போம் நமக்கு இது நடந்தா சந்தோஷம் அது சொன்னா, கிருஷ்ணர் சொல்ற என்னது? சுகம் துவம் வினாதியும் திரிவிதம் சுணுமே பரதர் சபா அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. ஏற்கனவே சொல்லிட்டாரு கிருஷ்ணன். என்ன சொன்னார்? இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே இது துக்காலயம், அசாஸ்வதம். ஏற்கனவே இது வந்து ஒரு துக்காலயம் தான். இது வந்து நிரந்தரமானதும் இல்லை. ஆனா இந்த உலகத்தை எது நம்ம நினைச்சாலும் துக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியப்புறமா பாக்குறதுக்கு வேணா ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இருக்கலாம். என்ன சொல்றாரு? இப்போ இந்த சுகம் சுகம் த்விதினம் த்ரிவிதம், இந்த சுகத்தை பத்தி, சுகம் வந்து அதுவும் 3 வகைகள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன் சொல்றார். 37வது ஸ்லோகம். ஓகே, இப்ப 7வது ஸ்லோகம் பார்த்து 37. எத்தத் அக்ரே விஷம் ஏவ பரிணாமே அமிர்தோபனம் அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம் அப்படின்ற தத் எத்தத் அக்ரே விஷம் ஏவ. எதெல்லாம் எத்தத் அக்ரே விஷம் ஏவ. விஷம்னா என்னது தமிழ்ல? விஷம்னா எப்படி தெரியும்? பாய்சன். எதெல்லாம் உங்களுக்கு முதல்ல கஷ்டமா இருக்கும், எதெல்லாம் ரொம்ப கசப்பா இருக்கும், இதெல்லாம் வந்து ஐயோ என்னால முடியலையே அப்படிங்கிற ஒரு அந்த வெறுப்புணர்ச்சியோட இருக்கோ, அதெல்லாம் கடைசியில உங்களுக்கு மகிழ்ச்சியை, இன்பமும், அந்த பரிணாமம் அமிர்தோபமம் அப்படிங்கிற. அமிர்தம்னா என்னது தமிழ்ல? உங்களுக்கு தெரியும், அந்த தேனினும் சுவையானது. சோ பரிணாமேனா கடைசியில கண்டிப்பாக நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் முதல்ல எதெல்லாம் கஷ்டமா இருக்குமோ கடைசியில அது நல்லதா வருது இல்லையா, அதெல்லாம் உண்மையான சாத்விக நிலை இருக்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம பக்தி பண்றதாலும் சரி, ஒரு நல்ல காரியம் பண்றதாலும் சரி, முதல்ல தடங்கல்கள் தான் வரும். முதல்ல ஏன்னா இந்த உலகமே அப்படிப்பட்டது. முதல்ல பிரச்சனைகள் தான் வரும். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். நீங்களே வந்து நல்லா படிக்கணும் ஆசைப்பட்டா முதல்ல படிப்பே வராது. கஷ்டப்பட்டு அதுக்கு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன ஒரு காரியம் பண்ணாலும் முதல்ல வந்து நம்ம வந்து கஷ்டம் தான் இருக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம வந்து அந்த அந்த டிட்டர்மினேஷனோட, அந்த வைராகியத்தோட அந்த காரியத்தை மேல நம்ம கண்ணா வந்து செஞ்சோம் அப்படின்னா கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அந்த உண்மையான அந்த மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எத்தத் அக்ரே விஷம் ஏவ அப்படிங்கிற கிருஷ்ணரே சொல்றாரு. அக்ரே விஷம் ஏவ, முதல்ல பாய்சன் தான்.
ஆனா பரிணாமே அமிர்தோபமம் அப்படிங்கிற பரிணாமே அமிர்தோபமம்னா கடைசியாக அது கண்டிப்பாக உங்களுக்கு அமிர்தத்தை தரும். சோ அந்த கடைசிங்கிறது இது வந்து எப்படின்னா எப்ப வேணா யாருக்கு வேணா கிடைச்சாரு. நமக்கு வந்து உடனே கடைசியா இருக்கும், நாளைக்கே கிடைக்கலாம், சில பேருக்கு ரொம்ப நாள் ஆகலாம், சில பேருக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஆனா அமிர்தம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும், அது சந்தேகமே கிடையாது. தத் சுகம் சாத்விகம் புரோக்தம். அது எப்படி வருது? ஆத்ம புத்தி பிரசாதஜம். ஆத்ம புத்தினா அந்த ஆத்மார்த்த நிலையில புத்தியின் வழியாக இந்த பிரசாதம் என்னது, நமக்கு கிடைக்கின்ற அந்த சந்தோஷம், அந்த மன திருப்தி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற. ஏதோ வெளியில இருந்து வர திருப்தி கிடையாது, சந்தோஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ பௌதிக விஷயத்தினால வர சந்தோஷம் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? ஆத்ம புத்தி பிரசாதஜம். இதுக்கு உதாரணம் என்ன? பொதுவா நம்ம ஒரு 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 வஸ்து நம்ம புலன்கள் வழியா பார்த்து அனுபவிக்கிறத நம்ம தான் அது தெரியும் இல்லையா? இப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு குலாப் ஜாமுன் கையில கொடுத்து சாப்பிடும் போது அதோட இன்பத்தை யார் அனுபவிக்கிறா? நம்ம மட்டும் தான். நீங்க ஒரு ஆள், யார் ஒருத்தரோ அவர் மட்டும் தான் இல்லையா? நான் ஏதோ ஒரு கதை சொல்லும் போது அந்த கதையில ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டு அதை அனுபவிச்சு நான் எவ்வளவு சொன்னாலும் அதுல எவ்வளவு ஈடுபாடு இருக்குங்கிறது யாரோட பொறுப்பு? உங்க பொறுப்பு. நான் இப்ப டெய்லி இந்த ஸ்லோகம் சொல்லி இதெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது அது எவ்வளவு ஈடுபாடோட நீங்க புரிஞ்சுட்டு அது மேல லயித்து கிருஷ்ண மேல அந்த பக்தி வந்து ஒரு நம்பிக்கை வந்து இதை நானும் அனுபவிக்கணும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறது யாரோட பொறுப்பு? அந்த கர்த்தா, யார் அதை கேட்கிறாங்களோ அவங்க பொறுப்பு. அவ்வளவுதான். கரெக்டா? அதுதான் இங்க சொல்றார். தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதம். அந்த சந்தோஷம் வரும்போது கண்டிப்பா ஆத்மார்த்த நிலையில அந்த புத்தி நல்லபடியாக பிரயோஜனப்படும், புத்தி நல்லா மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளோட புத்திய, நம்மளுடைய இதை வந்து வீழ்த்தி எழு செய்யும். சரியா? அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்னது? நான் யார், பகவான் யார் அப்படிங்கிற அந்த தன் உணர்வு நிலை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அதுக்கு என்ன மெயினான இது? அக்ரே விஷம் ஏவ அப்படின்னு. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால தயவு செஞ்சு எதையுமே வந்து முதல்ல எடுத்தோடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆப்போசிட். அடுத்தது ஆப்போசிட் என்னது? ரஜோகுணத்துல என்ன சொல்றாரு? நான் எதுக்கு உங்களுக்கு ஸ்லோகம் பிளஸ் இந்த வேர்ட் சொல்றேன்னா, ஸ்லோகத்துல அழகா தமிழ் சமஸ்கிருதத்தோட சேர்ந்து கிருஷ்ணர் சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. 38வது ஸ்லோகம் பாருங்க. விஷயேந்திரிய சம்யோகா எத்தத் அக்ரே அமிர்தோபமம். அதே அமிர்தோபமம் விஷயேந்திரிய சம்யோகா பரிணாமே விஷம் ஏவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். விஷயாந்திரிய சம்யோகா. விஷயா அப்படின்னா இந்த புலன்கள் சாரி ஆப்ஜெக்ட், அந்த எந்தெந்த புலன்கள், அந்த பொருள்கள், அதாவது இப்ப எந்த விஷயத்து மேல நமக்கு ஆப்ஜெக்ட் நமக்கு இது வருது? கண்ணால் பார்க்கின்ற ஒரு பொருள், காதால் கேட்கின்ற ஒரு விஷயம், வாயிலால் சுவைக்கின்ற விஷயம், ஏதாவது ஒரு பொருள் இருக்குல்ல, ஒரு ஆப்ஜெக்ட். அது மேல அந்த இந்திரியங்கள், விஷயான் இந்திரிய சம்யோகா, அது ரெண்டும் சேரும்போது, அது விஷயங்களும் இந்திரியங்களும் சேரும் போது எத்தத் ஆகிறதே அமிர்தோபமம். 2வது லைன் என்ன சொல்றார்? எத்தத் ஆகிறதே. சோ எந்த விஷயங்கள், எந்த பொருட்கள் மேல இந்திரியங்கள் உடனே சந்தோஷம் வருதோ, உடனே ஆக்ரே, முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆக்ரே விஷம் அப்படின்னாரு. முதல்ல பாய்சன், அப்புறம் பரிணாமே அமிர்தம் அப்படின்னாரு. இங்க அப்படியே ஆப்போசிட். எத்தத் ஆக்ரே அமிர்தம் பரிணாமே விஷம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது உங்களுக்கு அட்ராக்டிவா முதல்ல பார்த்தோன்னா வா அப்படின்னு அப்படியே சந்தோஷப்பட்டு போறீங்களோ கண்டிப்பாக அது துக்கத்துலதான் போய் முடியும், அது விஷம்தான் அப்படின்னு சொல்றாரு. எத்தத் ஆகிரதே அமிர்தோபமம் பரிணாமே விஷமேவ. சோ எந்தெந்த விஷயங்கள் மேல உங்களுக்கு உடனே இது வருதுன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு, அது என்னது? விஷய இந்திரிய சம்யோகம். விஷயம் இந்திரியங்கள் மேல உங்களுக்கு அந்த இது வந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சோகத்தை தான் தரும் அப்படின்றாங்க. சரியா? அப்படியே ஆப்போசிட். தட் ஹாப்பினஸ் which is derived from contact of senses with their object. இப்போ அதுக்கு அப்படியே இன்னொரு விதமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, சில நம்ம வந்து பகவானுடைய நாமம் இல்ல கதைகள் எல்லாம் கேட்கும் போது சென்சஸ்க்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? அந்த சென்சஸ் எல்லாம் வந்து பகவான் விஷயத்துக்கு மேல இருக்கும் போது இது இந்த 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 நிலையை வராம நேரடியாக அவங்களுக்கு வந்து அந்த அற்புதமான மகிழ்ச்சி கிடைக்கும்.
ஆனா புலன்களை திருப்திப்படுத்தும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் முதல்ல சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அது முடிவுல விஷம்தான். பரிணாமே விஷம் ஏவ. உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், இப்ப நமக்கு ஏதாவது டயபெட்டிஸ் உடல் உபாதை இருக்கு, இப்ப படகு போய் இங்க ஒருத்தர் நல்லா சாப்பிட்டே இருக்கும், முதல்ல டேஸ்டா இருக்கு, சாப்பிட்டுனே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு டயபெட்டிஸ் தான் போய் முடியும் அப்படின்னு. ஸோ பிரபுபாதம் வந்து சில சமயங்கள்ல இந்த ஒரு ஆண் பெண் இது வரும்போது முதல்ல பார்த்தவுடன் அந்த கவர்ச்சி அப்படிங்கிறதுல போய் மாட்டிட்டு நிறைய பேர் வந்து இந்த காலத்துல நிறைய டைவர்ஸ் இதெல்லாம் எந்த காரணம், அந்த இனிஷியல் அட்ராக்ஷன் அதுல போய் மாட்டிடும். அப்புறம் எது உண்மை, எது நிரந்தரமானது, எது பிராக்டிக்கலானது, எது சாஸ்வதமானது, அதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த பயமே வரும் இல்லையா? அகைன் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, பெற்றோர்கள் வந்து இதை நல்லபடியா வந்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் போது, குழந்தைகள் அந்த டீனேஜ்லயோ அந்த வயசுலயோ இருக்கும் போதுலாம் அவங்கலாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாதான் தெரியும் இனிஷியல் அட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது. தட் மே லீட் டு பாய்சன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்ல வர்றார்? விஷயேந்திரிய சம்யோகா தத் தத் ஆகிருதே அமிர்தோபமம் பரிணாமே விஷம் ஏவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். கண்டிப்பாக எந்த மகிழ்ச்சி, எந்த இன்பம் முதலில் உங்களுக்கு இந்த புலன்களை திருப்திப்படுத்தி உங்களுடைய அந்த விஷயேந்திரங்கள் மூலமாக சந்தோஷம் வருதோ, அமிர்தம் வருகின்றதோ, கண்டிப்பாக பரிணாமே விஷமே, கண்டிப்பாக இறுதியில் அது உங்களுக்கு விஷத்தை தான் தரும். விஷம்னா என்னது? இங்க இந்த சோகம் இல்லைன்னா வந்து இது அன்ஹாப்பினஸ் ஏதாவது. ஓகே, அடுத்தது 39. எத் ஆக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனம் ஆத்மனः நிர்தாலஸ்ய பிரமோதத்தம் தத்தாமசம் உதாகிருதம். அதுக்கு என்ன சொல்ற? ரஜோகுணத்துல முதல்ல இருந்தே that happiness which is blind to self realization, தத் ஆக்ரே சானு பந்தேச்ச, முதல்ல இருந்தே என்னது? நித்ர, ஆலசிய, பிரமாத. நித்ரானது எவ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிறது, ஆலசியனா சோம்பேறித்தனமா இருக்கிறது, பிரமாதோத்தம்னா இந்த மாயையிலே இருக்கிறது. இதுல இருந்து வர்ற எல்லா மோகனம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பாதி மோகனம்னா பாதி அந்த மாயை அல்லது இல்யூஷன். எந்த ஒரு சுகம் வந்து முதல்ல இருந்தே ஆத்ம நிலையில இல்லாம தொடர்ந்து வந்து மோகனத்திலையும் நித்ராலையும் ஆலஸ்லையும் தொடர்ந்து இது இருக்கிறது என்னது? எப்பவுமே வந்து அது மோட் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படிங்கிற. சோ சில பேர் வந்து நான் ரொம்ப நேரம் தூங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்ன குணம், என்ன அது? தமோ குணத்துல அந்த சந்தோஷம் அப்படிங்கிற. சோ அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மாயை தான் இருக்கும், எதுவுமே அவங்க நிரந்தரம் கிடையாது. சோ அவங்களுக்கு முதலையும் சந்தோஷம் கிடையாது, அப்புறமும் சந்தோஷம். வெளிப்புறமா பார்த்தா ஏதோ சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அந்த மாயையில அவ்வளவுக்கு அளவு மூழ்கி சோம்பேறித்தனமாக ஒரு வேலையும் செய்யாம வெட்டியா இருக்கு அந்த இதெல்லாம் வந்து என்னது? தத்தாமசம் உதாகிருதம் அப்படிங்கிற. எத்தாகிரே அனுபந்தே சுகம் மோகனம் ஆத்மனக. சுகம் மோகனம், அந்த சுகமானது கண்டிப்பாக மோகனம், அதாவது பைத்தியகாரத்தனமாக இல்யூஷன்ல இருக்கிறது. ஆத்மனக கண்டிப்பாக நித்ர, ஆலசிய, பிரமாதத்தம், இந்த 3 விஷயங்கள் சொல்றாரு. தூக்கம், ஆலசிய அப்படின்னா அந்த சோம்பேறித்தனம், பிரமாத அப்படின்னா இல்யூஷன். அகைன் பிரமாதம்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்ல பிரமாதம்னா வேற இல்லையா? பிரமாதம்னா இங்க வந்து அபாயகரமானது அப்படின்னு அர்த்தம். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நத்தத் அஷ்டி பிரவிஷ்டிவ்யம்ய திவிவித்வேஷு வா புனः சத்வம் பிரகிருதி ஜெயத் முக்தம் யத் ஏபிச திரிபீர் குணைஹி. சோ இந்த முக்குணங்கள்ல இப்ப நம்ம பார்த்தோம், இந்த முக்குணங்கள்ல சந்தோஷம் பார்த்தோம், துக்கம் பார்த்தோம், பயம் பார்த்தோம், சோகம் பார்த்தோம், இந்த புத்தி பார்த்தோம், கர்மா பார்த்தோம். எல்லாமே என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? இந்த முக்குணங்களுக்குள்ள மேலுலகத்துல இருந்து இருக்கிறவங்களும் கீழ் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இதுல மாட்டின்னு இருக்காங்க. There is no being existing either here or among the demigods in the higher planet system which is freed from. So இந்த முக்குணங்களுக்குள்ள எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல மாட்டின்னு தான் இருக்காங்க.
சோ அதனாலதான் இந்த முக்குணங்கள்ங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றார், நதத் அஸ்தி பிரவிற்த்தினா இந்த லோகத்துல, பிரவித்தினா இந்த லோகத்துல, பிரவித்திம்பா திவி தேவஷு வா புனக, திவி தேவஷுனா தேவர்கள், இந்த தேவர்கள் வா புனக அந்த இடத்துலயும் சரி, சத்வம் பிரகிருதி ஜெய்ஹி கண்டிப்பாக முக்தம் இதுல இருந்து இந்த குணங்கள்ல இருந்து கண்டிப்பாக விடுதலை இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ நல்லா நினைச்சுவாங்க சொர்க்க பிராப்தி அப்படின்னு, கண்டிப்பா கிடையாது. சொர்க்கத்துக்கு போனாலும் அவனுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி அவன் வந்துதான் ஆக வேண்டும். புரியுதா? எல்லாரும் ஏதோ சொர்க்க பிராப்தி, சொர்க்கத்துக்கு போயிட்டான், நரகத்துக்கு போனாலும் வந்தாவணும், சொர்க்கத்துக்கு போகணும். அதுதான் இங்க வந்து 40வது ஸ்லோகத்துல சொல்றாரு. சோ சந்தோஷம் பார்த்தோம், இதான் பார்த்தோம். So that happiness which is derived from the contact of senses with the object which appears like nectar at first and poison at the last. So சில செங்கல்ல சில பேரை சில பெண்களை பார்ப்போம், சில பேரை எல்லாம் மக்களை பார்ப்போம், அது மேல உடனே அட்ராக்ஷன் வரும். சில வஸ்துக்கள் மேல, சில இது ஆபரணங்கள் மேல, கோல்டு மேல, தங்க பார்த்த உடனே 20% தள்ளுபடி, 40% தள்ளுபடி அப்படிலாம் போட்டா என்ன ஆகும், நம்ம வந்து பைத்தியக்காரத்தனமா போய் மாட்டிக்கிறோம். சோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து மாட்டிக்கவே கூடாது. சரியா? அடுத்தது, ஒன் ஹூ டேக்ஸ் பிளஷர் இன் லேசினஸ் அண்ட் ஸ்லீப். பட்ட பகல்லே தூங்குறது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? பட்ட பகலே தூங்குறதுதான் அர்த்தம். நினைச்சுருப்பா நான் தான் அப்படியே உயர்ந்த ஒரு இந்த நிலையில அப்படியே ரொம்ப என்ன சொல்றது, நான் ஒரு தமிழ் பரம ஆனந்த நிலை இருக்கேன். ஆக்சுவலா வந்து எவ்வளவு மடத்தனமா இருக்கிறதுங்கிறது அதுதான். சில பேர் ஆனா இல்ல அவன் வந்து ரொம்ப மேலோங்கிய நிலை இருக்காங்க. அது ஆக்சுவலா அந்த மாதிரிங்கிறது ஒரு தப்பான ஒரு மாயையில இருக்கிற ஒரு இருக்கிறதுலே ரொம்ப கீழ்நிலையில இருக்கிற அந்த மடமை நிலை. பாப்பீங்க சில சமயம் நீங்க இந்த பார்க்ல எல்லாம் ரோட்ல எல்லாம் சில பேர் சும்மாவே உட்காந்துருப்பாங்க. காலைல 10 மணிக்கு கூட சில பேர் பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல வாசல்ல உட்காந்துருப்பாங்க. இல்ல ஏதோ பண்ணிருப்பாங்க, ஏதோ பண்ணினா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் என்ன கேட்டுன்னா வந்து தமோகுணத்துடைய ஹையஸ்ட் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு. ஓகே, அடுத்தது வந்து இந்த இந்த இது ஆரம்பிக்கிறாரு. என்னதுன்னா, அந்தந்த வர்ணத்திற்கு அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்லோகம் பார்த்து முடிச்சோம்னா கடைசியில 40வது ஸ்லோகம். அதாவது இந்த முக்குணங்களுக்குள்ள இவ்வளவு பார்த்தோம். என்னென்ன, மகிழ்ச்சி, கர்மா, கர்த்தா, ஞானம், புத்தி, டிட்டர்மினேஷன், தியாகம் எல்லாம் இந்த முக்குணத்துக்குள்ள இருக்கு. இந்த முக்குணத்துக்குள்ள கண்டிப்பாக எல்லாருமே அதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சார். இந்த செக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது அடுத்தது எப்படி ஆரம்பிக்கிறோம், 41வது ஸ்லோகம். கிட்டத்தட்ட 75 ஸ்லோகங்கள்ல 30 ஸ்லோகங்கள் வரைக்கும், 39 ஸ்லோகம், கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். பாதி கடல் தான். அடுத்த செக்ஷன் அப்படியே ஆரம்பிக்கிறது. பிராமணா சத்ரியா விஷாம் சூத்ரானாம் ச பரம் தபா கர்மானி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவை குணைஹி. சோ அப்ப அடுத்தது என்ன ஆரம்பிக்கிறார், இது வரைக்கும் வந்து குணங்கள், அந்த குணங்களுக்குள்ள ஆட்பட்டிருக்க இந்த விஷயங்கள், இந்த ஜீவாத்மா, இதெல்லாம் ஒரு சம்மரி கொடுத்தார். அதுக்கப்புறம் முக்கியமான இந்த வர்ணாசிரமத்தை எப்ப பேசினார், 4th சாப்டர் பேசினார். கண்டிப்பாக பிராமணியோ அந்த 4 ஆசிரமங்களும் சத்துர்விதா பஜந்தே மாங்கிற பாக்குற மாதிரி சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக சார் அப்படிங்கிறத பார்த்தேன். சாத்துர் வர்ணம் மயா சிருஷ்டம், அவரால் உருவாக்கப்பட்ட இந்த பிராமணர், சத்திரியர், சூத்ரம் மற்றும் வைஷ்ய, இது எல்லாமே அவரால் உருவாக்கப்பட்டது. அது சொன்னார் இல்லையா? இப்ப அதோடைய கர்மம், அதோட பிரபத்தி, அதோட சுவாவங்கள் என்ன, பிராமணன் அப்படின்னா அவனோட சுபாவம் என்ன, சத்திரியன் அப்படின்னா அவனோட சுபாவம் என்ன, சூத்ரன் அப்படின்னா அவனோட சுபாவம் என்ன. சோ பிறப்பால் அவனுடைய வந்து அந்த நிலையில் இல்லாமல் அவன் செய்கின்ற கர்மா, அவனுடைய குணநலன்கள், அவனுடைய செய்கைகள் மூலமாக அவனுடைய அந்த வர்ணமும் ஆசிரமமும், அந்த ஆசிரமம் கூட கிடையாது, அந்த வர்ணம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு. நான் வந்து
ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் வந்து ஒரு வைஷ்யனா இருந்துட்டு எல்லா விதமான கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ரொம்ப இதுவா இருந்தேன்னா வைஷ்யனுங்கிற தகுதியே கிடையாது. நான் வந்து ஒரு பிராமணா இருந்துட்டு பிராமணத்துவத்துக்கான அந்த நல்ல நீதி விஷயங்கள், கோட்பாடுகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நல்ல விஷயங்கள் செய்யணும் நான் பிராமணன். அதே மாதிரிதான் சத்திரியனும் வந்து சத்திரியனோட குல தர்மம் என்ன? ப்ரொடெக்ஷன். எல்லாரையும் பாதுகாக்கணும், பாதுகாக்க வேண்டும், சமுதாயத்தை மேம்படுத்தணும், ஆஹ் ஆட்சி நல்லபடியா புரியணும். ஆனா அவங்களே வந்து வேலையே பயிர மேயிற மாதிரி அவங்களே இந்த ஏமாற்ற வேலை திருத்தனம் பண்ணாங்க கண்டிப்பாக சக்தி. இது வந்து ஒரு உதாரணம். சோ அதை வந்து கிருஷ்ணர் இந்த 41வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, பிராமணா சத்ரியா விஷயாம் விஷாம் சரி அப்படி படிங்கன்னா விஷாம் வைஷ்யாம்னு படிக்கலாம். ஆக்சுவலா பிராமணா சத்ரியா வைஷாம் சூத்ரானாம் ச பரந்தபா கர்மாணி பிரபபக்தானி ஸ்வபாவ பிரபவே குணைஹி. So Brahmanas, Kshatriyas, Vaishyas, and Sudras are distinguished by the qualities born out of their own nature. So சொந்த சுபாவத்திலிருந்து வர்ற அந்த குணங்கள் அடிப்படையில் தான் அவர்கள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள். In accordance to the material modes, அது அந்த மெட்டீரியல் மோடு ரொம்ப முக்கியம். நான் பிராமணனா பிறந்துட்டு காத்தால 10 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 5 மணிக்கு குளிச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணா பிராமணனே கிடையாது. சிம்பிள். நான் சத்திரியனா பிறந்துட்டு மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா கண்டிப்பா நான் சத்திரன் கிடையாது. ஓகே, அதுதான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் வருகின்ற எல்லா பதங்கள்லையும். சமோ தம சௌச்சம் சாந்தி ராஜ்யமேவச்ச ஞானம் விஜயானம் அதிஷ்டக்கியம் பிரம்ம கர்ம ஸ்வபாவச்சம். இதுக்கப்புறம் வர ஸ்லோகங்கள்லாம் இதை பத்தி சொல்ல போகும். பிராமணர்கள்லாம் என்ன, சத்திரியர்கள்லாம் யாரு, வைஷ்யர்கள், சூத்திரர்கள். இதை வந்து நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த செக்ஷன். இது வரைக்கும் நம்ம என்ன செக்ஷன் பார்த்திருக்கோம்? அந்த மகிழ்ச்சி தமோ குணத்துல, மகிழ்ச்சி ரஜோ குணத்துல, மகிழ்ச்சி சத்துவ குணத்துல என்ன இன்பம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி திருதா அந்த டிட்டர்மினேஷன் பை விச் இஸ் அன்பிரேக்கபிள் சஸ்டைன் அதெல்லாம் வந்து அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் புத்தி பார்த்தோம், கர்த்தா பார்த்தோம், கர்மா பார்த்தோம், ஞானம் நாலேஜ் பார்த்தோம், தியாகம் பார்த்தோம். இந்த 5 அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக்பிதம் விவிதாச்ச பிரகிருச்சேஷ்ட தெய்வம் சைவாத்திர பஞ்சமம். இந்த 40 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 40 ஸ்லோகங்கள்ல சில ஸ்லோகங்கள்லாம் நீங்க வாயில வாசிக்கிறது உத்தமம், நல்லது. நம்ம வருகின்ற நாட்கள்ல நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன ஸ்லோகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிராமணத்துவம் அப்படின்னு சொல்ற நிலையில என்னென்ன குணநலன்கள், சத்திரியன் அப்படிங்கிறவுடைய குணநலன்கள், வைஷ்யன் மற்றும் சூதரங்கள் அப்படிங்கிற அந்த 4 அந்த வர்ணத்திற்கு பகவானே கொடுத்த பை த குவாலிட்டிஸ் பை தர் ஓன் நேச்சர் அப்படின்னு. ஸோ அவங்க நிஜமா என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ சூதரர்கள் அப்படின்னா பொதுவா அவங்க வந்து சூத்ரா சுகமவாப்படாது விஷ்ணு சாஸ்திரம். சூத்ரா சுகமவாப்படம் தான் அவங்களுக்கு சுகம். அவங்க வேண்டியது கடின உழைப்பு, அதுக்கப்புறம் சுகம். இந்த சுகத்தை யார் தருதுன்னா வைஷ்யர்கள், சத்திரியர்கள், பிராமணர்கள் 3 பேருமா சேர்ந்து அந்த சூதருக்கு தரும். சூதரர்கள் அதுக்கு பிரதிபலனா அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். அவ்வளவுதான். வைஷ்யர்கள் வந்து பொதுவாக இந்த என்ன சொல்றதுன்னா பிசினஸ் வாணிகம் பண்றது, அதே சமயத்துல வந்து விவசாயம் பண்றது, இந்த கிருஷ்ணரோட இந்த யதுவம்சம் ஃபுல்லா வைஷ்யம் தான். ஓகே, அதே மாதிரிதான் சத்திரியர்கள், பிராமணர்கள். ஸோ இதை வந்து நாளைக்கு நம்ம வந்து இந்த உள்ள டீட்டெயிலா என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் டைம் இருக்கு, ஏதாவது கேள்விகள் இருந்தா கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா இந்த சாப்டரை இப்படிதான் நம்ம பிரிச்சு பிரிச்சு தான் பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? இல்லைன்னா இந்த சாப்டர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா கன்க்ளூஷன் சாப்டர். இதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இது என்ன அது என்ன நம்ம கேட்கறதுக்கு பதிலா ரொம்ப தீரமா பகவத்கீதையில கிருஷ்ணன் என்ன சொல்றார் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சாதான். ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. நீங்க வந்து இப்ப நீங்க அலசி ஆராய்ஞ்சீங்க அப்படின்னா ஒரு விஷயம் விடல, பகவத்கீதையில எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த நம்பர் ஆஃப் என்னென்ன ஸ்லோகம் அப்படிங்கறத சொல்றேன். எல்லா ஸ்லோகமே கிட்டத்தட்ட நல்ல ஐ மீன் அழகான ஸ்லோகங்கள். 18வது அத்தியாயம் எவ்வளவு நீங்க சீக்கிரமா எல்லா ஸ்லோகமும் படிக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்லோகம் நல்லதுதான். பட் பொதுவா ஒரு நிமிஷம்.
நான் என்ன ஸ்லோகன் சொல்றேன். டவுட்ஸ் இருக்கு. மீனா குமாரி கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹலோ, கேக்குதா? கேக்குது. பிரபு, இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ ஆக்சுவலி தானம் பண்ணும்போது பார்த்து பண்ணணும், டொனேஷன் அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த பிளட் டொனேஷன், ஆர்கன் டொனேஷன், கண் தானம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே, அது எந்த குணத்துல வந்து பிரபு அது வரும்? பொதுவா பிளட் டொனேஷன் வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல இந்த ஆர்கன் டொனேஷன், பிளட் டொனேஷன் பத்தி சாஸ்திரங்கள்ல ஸ்பெசிபிக்கா சொல்லப்படவில்லை. அதான் வந்து இப்ப நான் கண்தானமா இது, ஏன்னா இந்த உடல்ல பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணரும் பகவத்கீதையிலோ இல்ல எல்லா ஐதீக சாஸ்திரங்கள்லயும் இந்த கஷேத்திரம், இந்த உடலுங்கிறது பகவானுக்கு சொந்தமானது. நமக்கு அது கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது சொல்லப்படலை. ஆனா நம்மளுடைய இறப்பிற்கு அப்புறம் அது வந்து யாருடைய பகவானுடைய இதுவா இருந்தா அது அது வந்து செகண்டரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் இருக்கிற காலத்துல நீங்க பிளட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, ஒரு எமர்ஜென்சி, ஒரு இந்த சிச்சுவேஷன்ல கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து அதுக்கு காசு வாங்காம, அதுக்கு பிரதிபலன் பார்க்காம நீங்க யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா அது சத்துவ இது பிளட் டொனேஷன். ஆனா இந்த கண் தானம் இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா எங்கேயும் வந்து பரிந்துரைக்கப்படவில்லை. அதனால வந்து அது அது எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பா தமோ குணத்துல இருக்காது. அதோட பலன் வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா தமோ குணத்துல இருக்காது. கண்டிப்பா சத்துவ குணத்திலயோ இல்லைன்னா வந்து ரஜோ. ஓகே, எஸ் பிரபு. ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம காலத்துக்கு அப்புறம் அது நடக்கிறது நம்ம கையிலே இல்லை. கர்மா வந்து அந்த ஜீவாத்மா அந்த உடல்ல இருக்கும் போது செய்யறதுதான் கர்மா. அதுக்கப்புறம் செய்யறதுங்கிறது அது இல்லை. என் காலத்துக்கு அப்புறம் என்னோட உடலை வந்து இது பண்றேன் அது பண்றேன் அப்படிங்கிறது அந்த கான்செப்டே கிடையாது. ஓகே ஓகே. இல்ல நீங்க உயிரோடு இருக்கும்போது கண் குடிக்கிறீங்கிறது வேற விஷயம், அது நடக்குமா தெரியல. ஓகே பிரபு, எஸ் எஸ். பேசிக்கலி இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க அதை வச்சு எப்படி யூஸ் பண்றாங்க, அது மூலமா தானே வந்து கரெக்ட். நீங்க சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட். இப்ப நமக்கு வந்து ஒரு இங்க வந்து உங்க கண்ணு இல்ல, உங்க கண் இல்ல உங்க உடல் உறுப்புல யாருக்கும் பிடிக்க அதை வந்து அவங்க வந்து அதை சரியா பயன்படுத்தல, அவங்க வந்து அதை துர்பிரயோகம் பண்றாங்கன்னா அதோடைய அனுபவம், அதை அனுபவிக்கிறது அதுல பாதி பலன் நமக்கு பிடிச்சு கண்டிப்பா. ஓகே 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 பிரபு. அப்புறம் நேத்து கிளாஸோட யூடியூப் இன்னும் வரல பிரபு, குரூப்ல லிங்க் நான் செக் பண்றேன். அது வாய்ஸ் எதுவும் சரியா ரெக்கார்ட் ஆகும். அப்படியா? ஓகே பிரபு, ஓகே. சரிங்க பிரபு, இது ஆக்சுவலி டவுட்டா இருந்தது எனக்கு. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த பகவத்கீதையில ஃபுல்லுமே எல்லா இடத்துல பற்றுதல் இல்லாம பண்ணாதான் பகவான்கிட்ட சரணடையன்னு போட்டிருக்கு. பட் இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறதுனால, நமக்கு குழந்தைகளா இருக்கிறதுனால, கடமைகள் இருக்கிறதுனால நம்ம பகவான் கிட்ட வேண்டதா வேண்டிருக்கு. சோ அது எப்படி எடுத்துக்கிறது, நம்ம எப்படி பண்ண முடியும்? அது எப்படி பற்றுதல் இல்லாம எப்படி பண்ண முடியும் பிரபு? பற்றுதல் இல்லாம என்ன அர்த்தம்னா, நான் அனுபவிக்கணும் என்னோடது அப்படிங்கிற அந்த பற்றுதல் இல்லாம, பற்றுதல் கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் என்னன்னா, இது வந்து நான் என்னுடைய குழந்தைகளை நல்லபடியா என்னுடைய சாதனை மூலமாக, என்னுடைய வழிபாடு மூலியாக, என்னுடைய பிரச்சார பணி வழியாக நான் வந்து கிருஷ்ண உணர்ந்து இருக்கேன். என்னோட பசங்களுக்கு வந்து நல்ல புத்தி வரணும், நல்ல படிக்கணும், நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கணும், நல்லா அவங்க வந்து கல்யாணம் ஆகணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு கர்மா பண்றக்கூடிய எல்லா கிரகஸ்தர்களும் கேட்கிற விஷயம் தான். அதுல தப்பே கிடையாது, கேட்கணும். ஆனா கேட்கும் போது பகவான் இது வந்து உங்களுடைய குழந்தைகள், அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுங்கள். என்னால ஒரு ஒரு பேரண்டா நான் வந்து அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து இது பண்றனோ அதை நான் கண்டிப்பா என்னோட கடமையை நான் செய்யறேன் அப்படிங்கிறது கேட்கறதுல தப்பே கிடையாது. நீங்க அது வந்து கண்டிப்பாக அதுல வந்து இது கிடையாது. ஆசைப்படுறது தப்பு கிடையாது. நீங்க வந்து பற்றுதல் வேற, ஆசைப்படுறது. பற்றுதல்னா என்னன்னா எப்படின்னா வந்து அது மேல ரொம்ப தீவிரமான ஒரு இது, ஐயோ எனக்கு இது கிடைக்காம போச்சுன்னா என்ன ஆகும், அவன் இதுவும் அவனு. ஆனா அதை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கணும்னா, அவனுக்கு நல்ல இப்ப உங்களுக்கு பையன் இருக்கான்னா அவன் நல்ல நிலையில நிலைப்படணும். அதே சமயத்துல அவன் நல்லா வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்து சேவை பண்றா இருக்கணும். அவன் வேலைக்கு போறானா அட்லீஸ்ட் அந்த வேலைக்கு போறதுல வந்து கொஞ்சமாவது வந்து பகவானுக்கு தரானா ஓகே. அவன் வந்து சாண்டிங் பண்றானா, ஏதோ கொஞ்சம் ஜாயின் பண்ணா பரவாயில்ல, அவன் பகவான் நாமத்தை கேட்கறான், நம்மள பிரச்சனை பண்ணாம இருக்கானா, அது கூட ஓகே. சோ ஏதாவது ஒரு நிலையிலையாவது அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம்னா
பகவான் நம்ம வந்து அந்த பிரார்த்தனையை வந்து சமர்ப்பணம் பண்ணும்போது கண்டிப்பாக அது பற்றுதல் இல்லாததுதான். நீங்க பிரார்த்தனைகள் சமர்ப்பணம் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து அது பற்றுதல் இல்லாத நிலை. இன்னொரு பிரபு, இப்ப என் பையன் இங்க இப்ப காலேஜுக்கு அடுத்த வாரம் போய் சேர போறான். இங்க ஆத்துல இருந்த மட்டும் அவன் வந்து ஏகாதேசி விரதம் இருந்தான். இப்ப அங்க போனா அவனால ஏகாதேசி விரதம் இருக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ண முடியும் பிரபு? அப்ப ஆமா. அந்த நீங்க வந்து ஏகாதேசி ரொம்ப விரதம் ஃபோர்ஸ் ஒண்ணு பண்ணக்கூடாது. பொதுவான விஷயம் சொல்லுங்க. அந்த ஏகாதேசி விரதம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறவன் இப்ப சாண்டிங் பண்ணிட்டு அதை விட்டான். அட்லீஸ்ட் ஏகாதேசி விரதமாவது வந்து இருந்துட்டு இருந்தான். இப்ப இந்த ஏகாதேசி விரதமும் எனக்கு போயிட போறதேன்னு இருக்கு. இப்ப அங்க காலேஜுக்கு போயிட்டா அவனால இப்ப ஆத்துல இருந்தாலாவது ஏதாவது நம்ம ஜூஸ் கீஸ் பால் கொடுத்து ஏதாவது இது பண்ணிடலாம். இப்ப அங்க போனா அவன் ஏகாதேசி விரதத்தை விட்டுருவானேன்னு இருக்கு. அப்ப எப்படி பிரபு நான் இது பண்ண திரும்ப நான் கொண்டு வரணும்னா கஷ்டமா இருக்கு. இப்ப கொண்டு வந்துட்டேன் நானு. திரும்ப பிராக்டிகல் 4 டிஃபிகல்ட். வருஷம் அந்த பழக்கமே போயிட்டேன்னா எனக்கு பெருமை பிரபு. கரெக்ட் தான் மாதாஜி. இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு கேள்விதான். ஜென்ரலா ஆச்சாரிகள் என்ன இது பண்ணுவாங்கன்னா, பக்தி நிலை வந்து அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் விரதத்தை ஃபாலோ பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, அதை மீறாம இருக்கிறது. அதாவது வந்து அன்னைக்கு ஏகாதசி, அதனால நான் வந்து என்ன வேணா சாப்பிடலாம் அப்படிங்கிறது பதிலா, ஏதோ என்னால ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட முடியுது, கொஞ்சம் இது பண்ண முடியுது, அன்னைக்கு வந்து என்னால ஓரளவுக்கு ஏதாவது ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா பரவாயில்ல, விட்டுடலாம். இல்லைன்னா அந்த விரதம் அந்த நாளுக்கு அப்புறம் அந்த நாளுக்கு பதிலா வேற ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு லீவு நாள்ல அந்த மாதிரி டைம்ல அவனால ஃபாலோ பண்ண முடியுதா, அதுவும் பரவாயில்ல. சோ ஏதாவது ஒரு விதத்துல அவனால ஃபாலோ பண்ண முடிஞ்சா அப்சல்யூட்லி ஃபைன். அதுவும் வந்து ஆனா அந்த சமயத்துல அவனுக்கு அந்த கான்சியஸ்னஸ் மட்டும் அவனுக்கு இருக்காங்கிறத மட்டும் பார்த்துட்டு, இப்போ வந்து சில பேரால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அவன் சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப சுவைச்சு சாப்பிடாம, இதோ இன்னைக்கு ஏகாதசி வயிற்றுல வந்து நிரப்பணும், சரி அதுக்கு பதிலா நான் காம்பன்சேட் பண்றதுக்கு பதிலா நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் சாண்ட் பண்றேன், இல்ல நான் அட்லீஸ்ட் ஒரு கிருஷ்ணா புக் படிக்கிறேன், இந்த மாதிரி அவனை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க என்கேஜ் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க ஏகாதசி அதனால நீ சாப்பிட பரவாயில்ல, இப்போ நம்ம 2 பேருமா சேர்ந்து வந்து ஒரு கிருஷ்ணா புக் படிக்கலாமா, நீ ஒரு 1/2 hour நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற ஏதாவது என்கேஜ் பண்ணீங்கன்னா, தட் இஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அவனுக்கு வந்து அந்த இது இருக்காது, அது நம்ம பண்றோங்கிற அந்த ஃபாலோ பண்ணிங்கிற இது இருக்கும். அதே சமயத்துல நம்ம வந்து அதை இருந்துட்டு இருக்கான் ஒரு பிரபு. 4-5 வருஷமா இருந்துட்டு இருக்கான். எனக்கு திடீர்னு இப்ப ஏன்னா காலேஜ் போயிட்டா அவளாலாம் இருக்க முடியாது அந்த படிப்பு கிடிப்புனால. எனக்கு வேற வழியில நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்ப வெளியூர் போக வேண்டியிருக்கு. நான் என்ன பண்றது தெரியல. ஒன்ஸ் அவன் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, காலேஜுக்கு போயிட்டு ஒன்ஸ் அவன் 4 வருஷம் கழிச்சு அவனை இருன்னு சொன்னா அவன் அப்ப இருப்பானான்னு தெரியாது. எனக்கு அது வேற இருப்பான் இருக்கு. மாதாஜி. அதுதான் அதெல்லாம் ஒரு நீங்க ஒரே பண்ண வேண்டாம். அதெல்லாம் கண்டிப்பா இருப்பான். என்னன்னா அதுக்கு பதிலா நீங்க இப்போ ஒரு சாட்டர்டே காலேஜ் போறான், சண்டே ஏகாதசி இருக்காடா, இல்ல காத்தால நீ சாப்பிடாத அப்படின்னு நீங்களே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி விட்டீங்கன்னா, அப்புறம் அதுல இருந்து அவனுக்கு ஓகே அந்த டச்ல இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது இருந்துட்டே இருக்கும். சரி பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. உத்தம மாதாஜி, உத்தம் தமிழ். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு ஆக்சுவலி இந்த மாதாஜியோட டவுட் பத்தி அது எந்த ஊர்னு தெரிஞ்சானா, சில ஊர்கள்ல வந்து இஸ்கான் பேசிஸ் இருக்கு பிரபு. பேசிஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தங்குறாங்க, ஒர்க்கிங் பீப்புள் தங்குறாங்க. சோ அது வந்து பக்திக்கு ரொம்ப ஏற்றதா இருக்கு. இப்போ என் பையனா அப்படிதான் ஆக்சுவலி குர்காவ்ல எல்லாம் அப்படி இருந்ததுனால எங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. சோ மேபி எந்த ஊர்னு தெரிஞ்சா மேபி நீங்க சின்சியரா ப்ரே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் எங்கேயாவது வழி கோயிலுக்கு பக்கத்துல மாதிரி எங்கேயாவது தங்க முடிஞ்சா டெஃபினெட்லி there will be other devotees அந்த மாதிரி கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம் பிரபு. பிரபு என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நீங்க இந்த எல்லா இதையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தா வேர்ல்டே வந்து ரஜோகுணத்துல தான் இயங்கிட்டு இருக்கிற மாதிரி தோன்றுது இல்லையா பிரபு? ஆல் தி என்டர்டெயின்மெண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி பேஷன் சீம்ஸ் டு பி predominating. அது உண்மையா பிரபு? ஆமா ஆமா, பிரபுபாத் சொன்ன வாக்கியம் தான் அது. This world is 90% ரஜோகுணம் கிட்டத்தட்ட. அதுதான் தோன்றது. நீங்க போடுற ஒரு ஸ்லைடையும் பார்த்தா இட் இஸ் அப்ளைங் டு தி ஹோல் வேர்ல்ட். பார்த்தா ரஜோகுணம் தான் predominant-ஆ இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு பின்னாடி ஓடிட்டு தானே இருக்காங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும். தேங்க் யூ வெரி மச். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நாளைக்கு வந்து 41 ஸ்லோகம், அதுல இருந்து நம்ம தொடர்ந்து அடுத்தது என்ன அப்படிங்கறத வந்து எல்லாம் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து இந்த வர்ணாசிரமத்தர். ஹரே கிருஷ்ணா.